இளைஞர்களோட வாக்கு விஜய்க்கு செல்லக்கூடிய வாய்ப்பு. விஜய் என்பவர் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எத்தனை மாதம் நாலஞ்சு மாசம் இருக்கும். 4-5 மாதங்கள்ல எத்தனை முறை ஊடகங்களை சந்தித்திருக்கிறார் என்பது முதல் கேள்வி. இரண்டாவது, ஏற்கனவே அவரோட பாலிடிக்ஸ் எந்த அடிப்படையில் இருக்கும் என்பதை கொஞ்சம் ஒரு சாம்பிள் காமிச்சிட்டார். அதாவது குட் ஃப்ரைடேக்கு வாழ்த்து தெரிவிப்பது, பக்ரீதுக்கு வாழ்த்து தெரிவிப்பது, ஆனால் தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து கிடையாது, ஆனால் ஓணமுக்கு வாழ்த்து அப்படின்னு சொல்லி, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து கிடையாது, கிருஷ்ணஜெயந்திக்கு வாழ்த்து கிடையாதுன்னு சொல்லி ஒரு திமுக மாடல் தான் என்னோட மாடல் அப்படிங்கிற எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். நேற்று அண்ணா அவர்கள் பிறநாள்ல கூட இருமொழி கொள்கையை தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தி அண்ணாவுக்கு வாழ்த்துக்கள்னு போடுறபடியாக அவரோட ஹிப்போக்ரசி, அதாவது என் பையன் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிப்பான், நல்ல கல்வி, நல்ல தரமான கல்வி, 4 மொழி கூட கத்துக்கலாம், ஆனா இங்க இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் 2 மொழி தான். எப்படி திமுக ஹிப்போக்ரசி, அதாவது அவங்க நடத்தக்கூடிய எல்லா ஸ்கூலையும் 3 மொழிகள், ஹிந்தி வரைக்கும் எல்லா சிபிஎஸ் ஹிந்தி சொல்லி கொடுப்பாங்க. முதல்வர் குடும்பத்தில் உள்ளவர்கள் நடத்தக்கூடிய பள்ளியில் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் 3 மொழியை கற்றுக் கொடுப்போம், ஆனால் ஏழை மாணவர்களுக்கு அதெல்லாம் கிடையாது, நீங்க 2 மொழி தான் கற்க வேண்டும் என்று நிர்ணயிப்போமோ அதே போல விஜய் அவர்கள் இருமொழி கொள்கையை புகழ்ந்து பேசுவதன் மூலமாக, நான் பத்தி பேச எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, ஆனா பர்டிகுலர் இருமொழி கொள்கை என்பது அதை இன்சிஸ்ட் பண்றது வழியாக நான் திமுக மாடல் தான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படிங்கறத தெளிவுபடுத்திட்டு இருக்காரு. ஆனா இன்னும் ஒரு கொள்கை என்ன, கோட்பாடுன்னு எதுவுமே தெரியாது. இது வரைக்கும் லெட்டர் பேட்ல மட்டும் அவர் கட்சியை பார்த்திருக்கோம். லெட்டர் பேட்லயே அவர் அறிக்கைகள்லயே கட்சி நடந்துட்டு இருக்கு. சோ அவர் வெளியே ஒரு மாநாடு நடத்த போறேன்னு சொன்னாங்க, அது நடக்குதா இல்லையான்னு தெரியல. சோ இதெல்லாம் செய்யும் பொழுது அவரோட கோல், அதாவது ஒரு பார்ட்டிக்கு ஒரு கோல் இருக்கும், ஒரு மோட்டோ இருக்கும், ஒரு லட்சியம் இருக்கும். இந்த கட்சிக்கு லட்சியம் என்ன, அது எப்படி எட்ட போகிறார் என்பதெல்லாம் சொல்ல வேண்டும். மக்கள் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது, நிறைய சிந்திக்கிறாங்க. இன்னைக்கு அவர்களுக்கு அவென்யூ, அதாவது சோசியல் மீடியா மூலமாக நிறைய விஷயங்கள் தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதெல்லாம் ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி தான் மக்கள் முடிவு எடுக்கிறாங்க. இன்றைய தினம் இளைஞர்கள் நரேந்திர மோடியின் பக்கம் இருக்காங்க. நாட்டுக்கு வளர்ச்சி தேவை என்பதை நம்புகிறார்கள். பிஜேபியின் தலைமையிலே இருக்கக்கூடிய இந்த ஆட்சி காலத்துல நாடு எந்த அளவுக்கு வேகமாக 4th ட்ரில்லியன் எக்கானமியாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் ரோடு போடுறோம். இன்னைக்கு 75 புது ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு. புதிய நாடுகளுக்கு, புதிய ஊர்களுக்கு விமான சேவை அதிகரித்துக் கொண்டு வருகிறது. ஒரு நாளைக்கு ரயில்வே ட்ராக், எத்தனை கிலோமீட்டர் ரயில்வே ட்ராக் போடுறாங்க இந்த எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு வருகிறது. முத்ரா லோன் மூலமாக இளைஞர்களுக்கு தொழில் தொடர்வதற்கான வாய்ப்பு அதிகரித்துக் கொண்டு வருகிறது. இதெல்லாம் பாக்குறாங்க. ஓவரால் குரோத் பாக்குறாங்க. ஸ்டார்ட் அப்ஸ் அதிகமா இருக்கு, யூனிகார்ன் இந்தியாவில் அதிகமா இருக்கு. சோ இப்படிப்பட்ட குரோத் என்பதன் அடிப்படையிலே மக்கள், குறிப்பாக இளைஞர்கள் அவங்க வாழ்க்கையை நடிகர்களுக்கு பாலாபிஷேகம் பண்றாங்க, பூ தூவுறாங்க, கத்துறாங்க, பட்டா சொல்லிக்கிறாங்க, அவ்வளவுதான். அவர் அதை தாண்டி அரசியல்னு வரும்போது அவர்கள் தலைவராக பார்ப்பரா இல்லையா என்பது சினிமா டைலாக் வச்சுலாம் மக்கள் முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில இல்ல. என்ன செய்ய போகிறார்கள், அவர்களிடம் ஒரு ப்ராமிசிங் நேச்சர் இருக்கா பார்க்கணும். அதுக்கு நிறைய நேரம் இருக்கு. முதல்ல அவர் வெளியே வரட்டும், ஊடகத்தை சந்திக்கட்டும், மக்களை சந்திக்கட்டும், என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கேள்வி